பகவான் கண்ணன் பக்கத்தில் வந்து நின்று பார்க்கிறார். கண்ணா கண்ணா என்று அழைத்து நான் வந்தேன். ஆனால் என்னை கண்டுகொள்ளாமல் அவருடைய தாயை எல்லாம் வேடிக் கொண்டிருக்கிறார் என்று கண்ணனுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துவிட்டது. வாயிலிருந்து கூச்சமில்லாமல் கண்ணன் கேட்டுவிட்டான், நீ கண்ணா கண்ணா என்று அழைத்தல்லவா வந்தேன். நான் வந்ததற்கு பிறகு என்னை கண்டுகொள்ளாமல் உன்னுடைய அம்மாவை வேண்டிக் கொண்டிருக்கிறாயே என்று சொன்ன பொழுது அவன் சொன்னான், அம்மாவை பேணுவதற்குத்தானே இந்த பூவுலகத்திற்கு நான் வந்திருக்கிறேன். அப்படியெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நான் தாய்க்கு சேவகம் செய்துவிட்டு வருகிறேன், அது வரைக்கும் அந்த இடத்தில் இல்லைன்றான். எங்கே நிற்பது என்று கண்ணன் திருப்பி கேட்டான். ஒரு கல்லை தூக்கி புண்டரிகன் எறிந்தான். அந்த கல்லின் மேலே பகவான் கண்ணன் பண்டரிபுரத்தை பாண்டுரங்கனாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார் என்று நான் படித்திருக்கிறேன். ஆகவே தந்தை தாயை பேணுவதற்குத்தான் இந்த பூவுலகத்திற்கு வருவது. இன்றைக்கு சாப பறவைகளினுடைய சரணாலயமாக நாடெல்லாம் இன்றைக்கு பொன்னீசன் போல உழைக்கின்ற முதியோர் இல்லங்கள் தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கு பெரிய அவமான சின்னமாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தன்னுடைய தந்தை ஒரு பேருந்திலே நடத்துனராக